ஓம் சக்தி. எத்தனை பாடுகளை நான் அனுபவித்தாலும் நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எதுவும் போய் சேரக்கூடாது தாயே என்று அனுதினமும் கண் விழித்தாலும் சரி, உறங்கினாலும் சரி என்று உன் பிள்ளையை பற்றிய எண்ணத்தோடே இருந்து வருகிறாய். சில நாட்களாக உன் பிள்ளையின் மீது இருக்கும் வருத்தங்கள் அதிகமாகித்தான் போய்விட்டது. உன் பிள்ளையை நினைத்து நினைத்து நீ வாடிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை உன் பிள்ளையும் கண்டுகொள்வதில்லை. உன் பிள்ளையால் முடிந்தளவு பிரச்சனைகளை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. சமாளித்துக் கொண்டு என் பிள்ளையை நான் பார்த்துத்தானே தீர வேண்டும், என் பிள்ளையை எப்படியாவது என் வழிக்கு நான் கொண்டு வர வேண்டும், என்னுடைய பேச்சை என் பிள்ளை கேட்க வேண்டும், வழி மாறி போய்விடக் கூடாது தாயே, நான் வாழ்வதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்று வேதனையான வார்த்தைகளை சொல்லி சொல்லி குமுறிக் கொண்டிருக்கிறாய். எங்கே என் கண் முன்னால் என் பிள்ளை வழிமாறி போய் பலருக்கு முன்னால் என் பிள்ளை அவமதிக்கப்பட்டு எல்லோர் முன்னிலையிலும் நான் தலைகுனிந்து வாழ்வது போல என் பிள்ளையின் வாழ்க்கையும் ஆகிவிடுமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து வருகிறாய். அதற்கு தகுந்தாற்போல் உன் பிள்ளையின் சகவாசங்களும் மோசமாகித்தான் வருகிறது. சரியில்லாத ஆட்களோடு பழகி சரியில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு பெற்றவர்கள் என்று பார்க்காமல் பெற்றவர்களையே எதிர்த்து பேசி பெற்றவர்களின் பேச்சை கேட்கக்கூடாது என்று முடிவு கட்டி உன் பிள்ளையும் நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தை பற்றி பேசினாலே உன்னையும் திற்றிவிட்டு தெய்வத்தையும் திட்டிவிட்டு அவமதித்தான வார்த்தைகளையும் சொல்லிக்கொண்டு தெய்வத்தின் பக்கம் திரும்பாமல் இருக்கிறது உன் பிள்ளை. உன் பிள்ளையை சொல்லி குற்றமில்லை என் பிள்ளையே. சிறு பிள்ளையாக இருக்கும் உன் பிள்ளையின் சகவாசங்கள் சரியில்லைதான். எப்படியாவது உன் பிள்ளையை திருத்தி உன்னுடைய கரங்களில் நான் ஒப்படைப்பேன். அன்பு குழந்தையே, உன்னுடைய பிள்ளையின் வருத்தம் உனக்கு கூடிய விரைவில் போய்விடும். உன் பிள்ளைக்கு வரும் ஆபத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நான் விளக்கி காத்துத்தான் வருகிறேன். உனக்காக, உன் மனதிற்காக, உன் வழிகளுக்காக, நீ எதிர்பார்க்கும் உன் பிள்ளையின் வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் நான் பாதுகாத்து வருகிறேன். ஒவ்வொரு இடத்திலும் நடக்க வேண்டிய காரியங்களை திருத்தி திருத்தி மாற்றி மாற்றி நான் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன் தங்கமே. நீ அறியாதது எத்தனையோ இருக்கிறது. ஒரு நாள் அதுவும் உன் செவிகளுக்கு வரும். ஆனால் அந்த நேரத்தில் உன் பிள்ளை உன் வசம் இருக்கும். உன்னுடைய பேச்சை கேட்கும், தெய்வத்தை வணங்கும், தெய்வ வழிபாடு செய்யும், பெற்றோர்களை மதிக்கும், நீ நினைத்தது போல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். தங்கமே, உன் பிள்ளை உனக்குத்தான். வழிமாறி போகாது. இப்போது இருப்பதை நினைத்து வருத்தப்படாதே. நான் தான் இருக்கிறேனே உன்னோடு. எது நடந்தாலும் உன்னிடத்தில் சொல்லி உன் பிள்ளையை கண்காணித்து வருகிறேனே, பத்தாதா உனக்கு? உன் தாய் நான் உன் அருகில் இருக்கிறேனே. மீண்டும் மீண்டும் ஏன் சங்கடங்களை வருத்தி கொண்டிருக்கிறாய்? நான் இருப்பதை நீ அவ்வப்போது மறந்து மறந்து உன் வருத்தங்களை அதிகப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறாய். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று எப்போதும் உனக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறேன். தங்கமே, எந்த வழிகளாக இருந்தாலும் எனக்கு கொடு, என் பிள்ளைக்கு கொடுக்காதே என்ற உன் தாயுள்ளத்தை பார்த்திருக்கிறேன் நான். என்றும் அந்த தாயுள்ளத்திற்கு பாதகம் வரும் வரை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும். உனக்காக எப்போதும் போராடுவேன் இந்த ஆதி பராசக்தி. தங்கமே, உன் பிள்ளைக்கு ஒரு சிறிய ஆபத்து வரப்போகிறது. அந்த ஆபத்தை நான் தெரிந்ததால் தான் உன் பிள்ளையின் கைகளால் ஒரு காரியத்தை செய்ய சொல்லலாம் என்றுதான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். பரிகாரத்தை செய்துவிட்டால் பலனை நான் கொடுத்து விடுவேன். நான் சொல்வதை நீ எப்போதும் ஒருநிலைப்படுத்தி கேள். இதையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துச் செல்லாதே. உன் பிள்ளையின் வாழ்க்கை நீ நினைத்தது போல நடக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, சற்று போராட வேண்டிய அவசியமும் இருக்கிறது.
அதை மட்டும் நீ செய்தால் போதும். இன்னும் சிறிது காலம்தான் உன் பிள்ளை உன் வசமாகிவிடும். சரியில்லாத சேர்க்கையால் ஒரு ஆபத்து உன் பிள்ளைக்கு வர காத்திருக்கிறது. அதிலிருந்து உன் பிள்ளையை நான் மீட்க வேண்டும். நான் சொல்லும் காரியத்தை நீ செய்தாக வேண்டும் என் பிள்ளையே. உன் பிள்ளையின் கைகளால் யாரேனும் ஒருவருக்கு உணவு வாங்கிக் கொடு. அதுவும் இல்லாதவருக்கு, பசியோடு இருக்கும் ஒரு நபருக்காவது உன் பிள்ளையின் கையால் உணவு கொடு. அதுபோல கிழிந்த ஆடையோடு இருக்கும் ஒருவருக்கு உடுப்பு வாங்கிக் கொடு. உன் பிள்ளையின் கைகளால் கொடுக்கவை. உன் பிள்ளை சம்மதிக்காதுதான், ஆனாலும் நீ சம்மதிக்க வைக்க வேண்டும். எனக்காக செய் என்று சொல். ஏனென்றால் தெய்வத்திற்காக என்று சொன்னால் சற்று மறுக்கத்தான் செய்யும். இந்த சூழ்நிலையில் தாய்க்காக செய், எனக்காக செய் என்று உன் பிள்ளையிடம் சொல்லி இந்த 2 காரியங்களை மட்டும் உன் பிள்ளையின் கையால் செய்துவிடு. அன்பு பிள்ளையே, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த ஆதி பராசக்தி உன்னிடத்தில் இருக்கும் வரை உன்னையோ, உன்னை சார்ந்த உறவுகளையோ, உன் குடும்பத்தையோ எவனாலும் தொட முடியாது என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போது உன் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடு. நீ கொடுக்கும் காணிக்கை உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை அகற்றி போட்டு உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொடு. ஓம் சக்தி. நன்றி.